சபையாரும் போதகரும் விசுவாசிகளும் அடுத்த ஒரு தலைமுறைக்காக எப்பொழுதுமே உழைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் வருகை வரை கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அநேகர் இந்த இடத்திலிருந்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ சபைகளில் பார்த்தால் முதியோர்கள் மாத்திரம் சிலர் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கும் பரிதாப நிலைமைகள் இருக்கிறது. இங்கிலாந்து போன்ற தேசங்களில் அநேக இடங்களில் பிள்ளைகள் ஆலயத்தில் இல்லை, வாலிபர்கள் ஆலயத்துக்கு வருவதில்லை, வயோதிபர்கள் சிலர் ஆலயத்திற்கு செல்லும் வழக்கமுடையவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்த ஒரு தலைமுறையை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். அத்தேசத்தின் நிலைகள் நம் தேசத்திலும் வராதபடி நாமோ சபையோ விழிப்புள்ளதாயிருந்து செயல்பட உங்களை மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்று இவர்கள் நம் கையில் இல்லை என்றால் நாளை இவர்கள் சாத்தானின் கையில் இருப்பார்கள். இன்று நாம் தேவனுடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை மறைத்து வைப்போம் என்றால் நாளை சத்துரு இவர்களை கையில் எடுக்க முடியாது. தேவனுக்காக இவர்கள் எழும்புவார்களாக, தாவீதுகளாக தேவன் எழுப்புவாராக. தாவீதின் நாட்களில் இராணுவத்தில் அநேகர் உண்டு, ராஜா உயர்ந்தவன் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் சின்ன வயதிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் தான் கோலியாத்தை வீழ்த்த உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக தேவன் இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த சபைக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு வார்த்தைக்காக நான் தேவனை அதிகமாய் துதிக்கிறேன். தேவன் வர்த்திக்க பண்ணுகிறவர், தேவன் வர்த்திக்க பண்ணுகிறவர். நீங்கள் குறுகி போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களை குறுகி போவதில்லை. தேவன் அவர்களை பெருகச் செய்கிறவராயிருக்கிறார். உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்னா ஐ வில் மல்டிப்ளை யூ, ஐ வில் மல்டிப்ளை யூ. ஆங்கில வேதாகமத்தில் அந்த வசனத்தை பல மொழிபெயர்ப்பில் நீங்கள் தேடி பார்த்தாலும் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஐ வில் மல்டிப்ளை யூ. ஐ வில் மேக்ஸில் நிறைய இருக்குது, அடிஷன்ஸ் இருக்குது, டிவிஷன்ஸ் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஆனால் மல்டிப்ளிகேஷனுங்கிறது மடங்கு மடங்காக உயர்ந்து கொண்டு போகும். அடிஷன் கூட இட் வில் பி ஆடட், 1 + 1 2, 2 + 2 3 4, இப்படி தான் ஆட் பண்ணிட்டு தான் போகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் ஐ வில் நாட் ஆட் ஃபார் யூ, ஐ வில் மல்டிப்ளை யூ. இந்த முதலாம் நாளிலும் உங்கள் சபைக்கு தேவன் இந்த வருஷத்திலே வைத்திருக்கிற நன்மை அதுவாகவே இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிறவை